மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க சாவித்திரிக்கும் சித்ராவுக்கும் சும்மாவே வயிறு கபகபன் பத்திக்கிட்டே எரியுது. பாத்தியாமா, இந்த பிச்சைக்கார பையன் அந்த தமிழ்ச்செல்வியோட அப்பன் செல்லப்பாண்டிக்கு கட்சியில பொறுப்பு கொடுத்துருக்கிறாரு பெரியப்பா. என்னைக்காவது நம்ம போஸை கூப்பிட்டு ஏதாவது பண்ணியிருப்பாரா? வீட்டுக்கு வெளியில கிடந்த இவ இப்போ வீட்டுக்குள்ள வேற வந்துட்டா. இதே மாதிரி நம்ம போஸையும் மன்னிச்சு ஏத்துக்கலாம்ல. ஆனா அதை மட்டும் பெரியப்பா பண்ணவே மாட்டாரு. ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பும் தான் வைக்கிறாரு. அவங்க பிள்ளைக்கு ஒரு நியாயம், ஆனால் அதே இது நம்ம பிள்ளைக்கு ஒரு நியாயம். நம்ம போஸு தப்பு பண்ணினான் தான், அந்த தப்புக்கு இப்போ தண்டனை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் அதே மாதிரி இங்கே இருக்கிற சேது மட்டும் என்ன பெரிய யோக்கியமா? அந்த தாமரைவே கெடுத்துட்டான். ஆனால் அவன் கெடுக்கலைன்னு சொல்லிட்டு இருக்கான். அதை ஆதாரபூர்வமாக அவன் நிரூபிக்கலையே. அவன் தப்பு பண்ணியிருக்கான். அந்த தப்பை இன்னும் நிரூபிக்காம தானே அவன் நல்லவன் சொல்லி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பெரியப்பாவும் ஏற்றுக்கிட்டாரு. தப்பு பண்ணவனுக்கு எந்த தண்டனையும் இல்லை. ஆனால் தப்பு பண்ண என் தம்பிக்கு தண்டனை கொடுத்து அவனை இன்னுமே இந்த வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கிறாம தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் என்னம்மா நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கேட்கவும், நீ சொல்கிறது சரிதான் சித்ரா. அவர் பிள்ளை சேதுக்கு மட்டும் ஒரு நியாயம், என் பிள்ளை போஸுக்கு மட்டும் ஒரு நியாயமா? இதை நான் ஒரு வழி பண்ணாமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே மறுநாள் காலையில் ராஜாங்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, மோகனா, தமிழ்ச்செல்வியை கூட்டிகிட்டு ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் சரியாக போறியா? இந்த மாதம் ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கான நாள் வந்துருச்சா? டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் புக் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இங்கே தமிழ்ச்செல்விக்கு பகீர்னு ஆகுது. மோகனாவும் இல்லைங்க, இன்னும் கொஞ்ச நாள் கழித்து போய்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொன்னவும், இங்கே ராஜாங்கம் வந்துட்டு, என்ன மோகனா பேசிக்கிட்டு இருக்க? அந்த பிள்ளை மாசமாக இருக்குது. நீ இப்போல்லாம் அடிக்கடி தமிழ்ச்செல்வியை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரியே தெரியலை. நீ செக்கப்புக்கு போகிற மாதிரின்னு தெரியல. 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு தடவை செக்கப்புக்கு போயிட்டு வந்த, அதுக்கப்புறம் இன்னும் போகவே இல்லையே. என்ன மோகனா இவ்வளோ அலட்சியமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்கவும், இல்லைங்க அது அப்படின்னு சொல்லிட்டு மோகனா இழுக்கவும், வீட்டில் இவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு இருந்துச்சுல, நம்ம வேற இடையில கொடைக்கானல் எல்லாம் போனோம், அது இது அப்படின்னு சொல்லிட்டு நாளும் தள்ளிக்கிட்டு போயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சமாளிக்கவும், சரி மோகனா, எது எப்படி வேணால் போகட்டும், இப்போ தான் வீடு பழைய நிலைமைக்கு திரும்பிடுச்சுல. தமிழ்ச்செல்வி மறுபடியும் நம்ம வீட்டுக்குள்ளே சின்ன மருமகளாக தான் வந்துட்டால, அப்புறம் என்ன? நீ தமிழ்ச்செல்வியை இன்னைக்கே ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போய் குழந்தை எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வா. நான் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லவும், சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவால் எதுவுமே பேச முடியாமல் அமைதியாக இருக்கவும், இங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் வந்துட்டு, மாமா உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், என்ன ஈஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இல்லை மாமா, அது என்ன தான் சேது தாமரையே கெடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லிக்கிட்டு இருந்தாலும், தமிழ்ச்செல்வியும் அவள் புருஷன் மேலே இருக்கிற நம்பிக்கையில் எந்த தப்பும் பண்ணலைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும், அன்னைக்கு இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் பார்த்த காட்சி உண்மை தானே மாமா? அப்போ அதுக்கு மட்டும் என்ன மாமா தீர்ப்பு? என் பிள்ளை போஸ் தப்பு பண்ணுனா அந்த தப்புக்கு தண்டனையா? அவனை அவுட் ஹவுஸில் தங்க வச்சிருக்கிறீங்க. தமிழ்ச்செல்வி தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு அவளை வெளியே தங்க வச்சிங்க. அவள் தப்பு பண்ணலை அப்படின்னு தெரிஞ்ச பிறகும் வீட்டுக்குள்ளேயே ஏற்றிக்கிட்டீங்க. என் பிள்ளை போஸ்க்கு மட்டும் அந்த தண்டனையிலேருந்து விடுதலையே கிடையாதா மாமா? என் பிள்ளை போஸ் ஆயுசுக்கும் அந்த அவுட் ஹவுஸில் தான் இருக்கணுமா மாமா? என்ன மாமா இது நியாயம்? சேது தப்பு பண்ணியிருக்கான். வீட்டில் இருக்கிற எல்லாரும் அந்த காட்சியை பார்த்துருக்கோம். அதுக்கு இதுவரை எந்த ஒரு தீர்வுமே இல்லாமல் இருக்குது மாமா. அப்போ சேதுக்கு மட்டும் எந்த தண்ணியும் இல்லையா மாமா? அப்போ என் பிள்ளை போஸுக்கு ஒரு நியாயம், உங்கள் பிள்ளை சேதுக்கு ஒரு நியாயமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், இங்கே சன்னாசி வந்துட்டு, ஈஸ்வரி அண்ணங்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி கேட்கும், போதும் சும்மா நிறுத்துங்க. நீங்கள் எப்போயுமே அந்த பக்கமே நிற்காமல் இந்த பக்கமும் இல்லாமல் என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், இங்கே ராஜாங்க வந்துட்டு, என்ன ஈஸ்வரி இப்போ உனக்கு என்ன? போஸை மறுபடியும் வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கணும் அவ்வளோதானே? சரி போஸ், இனிமேல் நீ இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லிடுறாரு. இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. இதை சொன்னதும் ராஜாங்கம் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிக்கு ஆச்சரியமாக இருக்குது. சரி மாமா, போஸை வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிறீங்க, ஆனால் சேது பிரச்சனைக்கு இன்னும் ஒரு முடிவே வரலையே மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், இங்கே ராஜாங்கம் சேதுக்கிட்ட கேட்குறாரு, சேது அன்னைக்கு என்னத்தான் நடந்துச்சு? உனக்கு என்னதான் நடந்துச்சு இப்போ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும், அப்பா அன்னைக்கு எனக்கு மயக்கம் வர மாதிரியே இருந்துச்சு, நான் மயங்கின மாதிரி தான்ப்பா இருந்துச்சு, ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அந்த கேக் சாப்பிட்டேன்ப்பா, அந்த கேக்கில் மயக்க மருந்து கலந்துருக்குமோன்னு சந்தேகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை பரிசோதனை பண்ணுறதுக்கு எல்லாம் கருப்பு மாமா கிட்ட கொடுத்து விட்டேன். ஆனால் அதை பரிசோதனை பண்ணவங்க அதில் எதுவுமே கலக்கலை அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்து சொன்னதாக கருப்பு மாமா சொல்கிறாரு. ஆனால் இப்போவுமே எனக்கு சந்தேகமாக தான் இருக்குப்பா, அதை கொஞ்சம் என்னன்னு நீங்கள் தான் பார்க்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொன்னதும், இங்கே ராஜாங்க வந்துட்டு அவருக்கு தெரிஞ்ச போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாரு.
இந்த மாதிரி கேக்கை பரிசோதனை பண்ண இடத்துக்கு போய் என்ன ஏதுன்னு விசாரிங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு.